شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك वसल्लम अलैहि. ए परवरदिगार आलम, हम सबों को इल्म नाफ़ि अता फ़रमा, कहने सुनने उस पर बेहतरीन अमल करने की आला सलाहियत अता फ़रमा. तेरे बंदों को तेरे घर में मेरे ज़रिए से जो इल्म तू अता करना चाहता है खैर के साथ अता फ़रमा. मेरी ज़ुबान पर कलिमतुल हक़ जारी फ़रमा बिजाह सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. अल्लाह रब्बुल इज़्ज़त அவனுடைய பேரருளும் கிருபையும் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத்திற்கு எக்காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய வல்ல நாயனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முன் சென்ற உம்மத்துகளை போல ஒவ்வொரு சட்டத்திட்டத்திற்கும் பல்வேறு தவங்களிலிருந்து பல்வேறு பரிகாரங்களை செய்துவிட்ட பிறகு தீர்வு கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாறாக நினைத்த நேரத்திலே நினைத்த தருணத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவான பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சமீபமாக பல்வேறு சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்து வந்திருந்தோம். நடுவிலே ஒரு சில காரணங்களாக வேறு சில தலைப்புகளை மாற்றி பல்வேறு சஹாபா பெருமக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த உம்மத்திற்கு இந்த காலகட்டத்தில் இருந்து வருகிறது. தக்வாவிலும் ஈமானிலும் அமலிலும் பல்வேறு விஷயங்களிலே இந்த உம்மத்து தாழ்ந்து கொண்டு போகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் குர்ஆனுடைய இல்மும் இல்லை, ஹதீஸுடைய ஞானமும் இல்லை, வரலாறுகளுடைய எந்த ஒரு பார்வையும் இல்லை. நானும் முஸ்லிம் நீயும் முஸ்லிம் என்று வாழக்கூடிய காலம் இது. நம் முன்னே சென்றக்கூடிய அந்த மூதாதையர்களுடைய வழிகளை தெரிந்து கொண்டாலாவது இந்த ஒரு திடீரென்று என்றோ வாழ்ந்த சேகுவாரா அவரை பற்றி சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே நானும் அவரை போல மாற வேண்டும் என்று ஒருவன் முன் வருகிறான். என்றோ வாழ்ந்த ஒருவர் அவரை பற்றிய காணொளியிலோ அல்லது ஒரு படத்திலோ பார்க்கிறான். அவரை போல நானும் வாழ வேண்டும், வீரத்துடன் இருக்க வேண்டும் என்ற நினைவு அவருடைய சிந்தனையில் வருகிறது. சஹாபாக்கள் வாழ்ந்த வழிமுறைகள் தெரிந்தால் தானே அவர்கள் மீது முஹப்பத் வரும், அவர்கள் மீது ஆர்வம் வரும், அவர்களை போல வாழ வேண்டும் என்ற ஆசை வரும். நம்முடைய குழந்தைகளையோ இன்று ஒரு பார்வை எடுத்தோம் என்றால் இதிலே இருக்கக்கூடிய மனிதர்களிலே சஹாபா பெருமக்களுடைய பெயரை வைத்த எத்துணை குழந்தைகள் உங்களுடைய இல்லங்களில் வளருகிறது என்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சஹாபாக்களின் மீது நாம் அன்பு கொண்டுள்ளோமா இல்லையா? பேரு நல்லா இருக்கணும், ட்ரெண்டிங்கா இருக்கணும், ஃபேஷனா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய பெயர்களை இன்று நம் குழந்தைகளுக்கு வைப்பதற்கு அச்சப்படுகிறோம். காரணம் என்ன? பல்வேறு சூழ்நிலைகளில் பழைய பேர் இமாம் சாப். அது ட்ரெண்டிங்கா ஒரு புது பேர் சொல்லுங்களேன். அபூபக்கர்னு சொல்லு பாருங்களேன், வேண்டாம் இமாம் சாப். உமர் சொல்லுங்க, வேண்டாம். உஸ்மான் வேண்டாம், அலி வேண்டாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளை சொர்க்கத்தில் ஒருவன் போக வேண்டும் என்றால் இந்த 4 நபர்களுடைய அல்லது 4 பேர்களை முஹப்பத் வைக்காதவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியின் மீது முஹப்பத் வைப்பது ஈமான் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை வெறுப்பவனுக்கு ஈமான் கேரண்டி இல்லை. சஹாபாக்களை பற்றி தெரியவே இல்லை. பல்வேறு சஹாபாக்களுடைய
அந்த வாழ்க்கைகளை கடந்து வந்தோம். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா, ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம். இன்று ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜனானிலிருந்து ஒரு சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் வருகிறார்கள். பெருமானார் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களிடம் பல்வேறு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. ஒரு சில நாட்களாக மதீனாவிலே தங்கியவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெருமானார் அழகிய பொறுமையோடு அழகிய அந்தஸ்தோடு அவர்களை கௌரவித்து பதில் கொடுத்து கொண்டிருக்க, பெருமானார் ஒரு எல்லையை மீறி அவர்கள் பெருமானாரிடம் கேள்வியின் மேல் கேள்வி, கேள்வியின் மேல் கேள்வி என்று வைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், நாளை நான் என் குடும்பத்தினர்களையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களையும் அழைத்து வாருங்கள். நீங்கள் வாழக்கூடிய பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மதம் உண்மை என்று சொன்னால் நீங்கள் சத்தியம் செய்யுங்கள். என்னுடைய இஸ்லாம் உண்மை என்று சொன்னால் நான் சத்தியம் செய்வேன். முபாஹலா என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நான் உண்மை நீ பொய் என்று சொன்னால் நான் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? உன் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டுமாக, உன் குடும்பத்தின் மீது உண்டாகட்டுமாக, அல்லது நான் பொய் என்றால் என் மீது உண்டாகட்டுமாக என்று சொல்ல வேண்டும். உடனடியாக அந்த காலகட்டத்திலிருந்து முபாஹலாவுடைய ரிசல்ட் இதுவாகத்தான் இருக்கும், விடை இதுவாகத்தான் இருக்கும். முபாஹலா முடிஞ்சு ஒரு சில நாட்களிலே யார் உண்மை யார் பொய் என்று இறைவன் கண்கூடாக காட்டி விடுவான். இப்படி சொன்னவுடன் கிறிஸ்தவர்கள் பின்தங்கினார்கள். இது வேண்டாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுப்போம், ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுப்போம், டிபேட்ஸ் வச்சுப்போம். இந்த முபாஹலா உண்மை யார் பொய் யார், இறைவனின் சாபம் உண்டாகட்டும், லானத் உண்டாகட்டும், இது வேண்டாம். நாங்க திரும்பி எங்க நாட்டுக்கே போறோம், நாங்க ஜிஸியா கட்டிடுறோம், டாக்ஸ் கட்டிடுறோம், வரி கட்டிடுறோம். ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு நல்ல மனிதரை நீங்கள் நியமித்து தாருங்கள். அந்த மனிதர் பணத்திலே நல்ல மனிதராக இருக்க வேண்டும், குணத்திலே நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், எந்த வகையிலும் சமாதானத்தையே பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், வீரத்தில் மிகுந்தவராக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே நீங்களே வைத்து விடுங்கள். சொன்னது ஃபஜ்ருடைய நேரம், காலை. ஃபஜ்ர் முடிந்து பெருமானாரும் கிறிஸ்தவர்களும் பேசி முடித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லுஹருக்கு அப்புறம் வாங்க ஜி, மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நபரை அனுப்புவேன். அவர் எப்படிப்பட்ட நபர் என்றால் அல் கவியுல் அமீன். அவர் பலசாலியாக வீரராகவும் இருப்பார், அவர் நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே சொல்ல, ஹஜ்ரத் உமர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ஹஜ்ரத் உமர் நினைக்கிறார்கள் பல்வேறு சிறப்புகளை பெறுவதற்காக சஹாபா பெருமக்கள். காரணம் என்ன? இது ஆசையில் வந்த மோகம் அல்ல, நானாக இருக்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது நானாக இருக்க கூடாதா, இது நானாக இருக்க கூடாதா என்று நம்மை போன்ற நப்பாசை கொண்டவர்கள் எல்லாம் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த நபியை பார்த்து அமீன் என்று சொன்னானோ, மக்கா குறைஷிகள் எந்த நபியை பார்த்து அமீன் என்று சொன்னார்களோ, உண்மையில் அல்லாஹ்வுடைய படைப்பிலே அமானிதத்தை பாதுகாத்த அந்த நபிமார்களிலே தலைவரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனாக இருந்து துல் ஹுவைஸரால் தமீமி வந்து பெருமானார் கனிமத் பொருள்கள், போரில் கிடைத்த பொருள்களை பங்கு வைக்க கொடுக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்தான். தொழுறவன், நோன்பு வைக்கிறவன், ஹஜ்ஜு செய்கிறவன், இன்று தொழுபவர்களும் நோன்பு வைப்பவர்களையும் நாம் எப்படி நினைக்கிறோம், அன்று சஹாபாக்கள் எப்படி நினைத்தார்கள், பெருமானார் எதை கொண்டு அவனை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற அளவுகோலை சுட்டி காண்பிக்கிறேன். பெருமானார் ரேங்க வச்சு சாபிகூனல் அவ்வலூன், முஹாஜிரின், அன்சார், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் சீனியாரிட்டி வைஸா அவர்களுக்கு பொருளை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு என்று. அந்த மனிதன் உள்ளே வந்து சொன்னான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் தாய் தந்தையர்கள் அவர்கள் பெயருக்கு குர்பான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லா, நீதியாக நடங்கள், நம்பிக்கையாக நடங்கள் என்று சொன்னான். சஹாபா பெருமக்கள் வாளை உருவினார்கள். யாரை பார்த்து என்ன சொல்ற? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமைதியாக இருங்க. அவனிடம் சொன்னார்கள்,
இந்த பூமியிலே நான் நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னால் ஒரு தாயும் நீதியான குழந்தையை ஈன்றெடுத்ததாக சரித்திரம் இருக்காது. வானில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்ல நீ என்னை சொல்லுகிறாயா? அமானிதத்திலே நான் பாதுகாத்தவன் என்று அவன் அப்படியே செல்ல பெருமானார் அவனை பார்த்து சொன்னார்கள், இதோ செல்கிறானே, இவனுடைய சந்ததியிலிருந்து ஒரு கூட்டம் வரும். தொழுகையில் குறை இருக்காது, நோன்பில் குறை இருக்காது, இபாதத்திலே குறை இருக்காது. ஆனால் இவர்களுடைய கல்வியில் இருந்து ஈமான் எப்படி வெளியேறும் என்று சொன்னால் வில்லில் இருந்து கிளம்பி அம்பை போன்று ஈமானில் இருந்து இவர்கள் வெளிபோவார்கள். அப்படி தன்னை அமீன் என்ற பட்டத்திற்கு உள் வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களும் சொல்கிறார்கள், மத்தியானம் வாங்க, உங்களுக்கு ஒரு வீரரையும் உங்களுக்கு ஒரு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய அமீனையும் நம்பிக்கைக்குரியவரும் கொடுக்கிறேன். சஹாபா பெருமக்கள் சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் நானா இருக்கக்கூடாதா? மத்தியானம் தொஹர்ல முதல் சஃப்ல பெருமானார் தொழ வைக்க முதல் சஃபிலே வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்ட பிறகு நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ தேடுவது போல் தெரிந்தது. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னே வந்து தன் முகத்தை காண்பிக்கிறார்கள். என்னை தேடுகிறார்களோ, நான் அதுவாக இருக்கக்கூடாதோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன் முகத்தை ஹஜ்ரத் உமர் காட்ட பெருமானாருடைய பார்வை வேறெங்கோ செல்ல அங்கு அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்க, அபூ உபைதாவே எழுந்து வா, உன்னை தான் நான் கிறிஸ்தவர்களுக்கு அமீனாக அனுப்ப போகிறேன் என்று சொல்ல அன்று தான் மக்களுக்கு புரிந்தது ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்தஸ்து. ஜி சாதாரண சஹாபி இல்ல, அஷ்ரே முபஷ்ஷரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 10 நபர்கள் சொர்க்கத்திற்கு சுபச்சாட்சி சொல்லப்பட்டார்கள். நீ சொர்க்கவாசி. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சாத், சயீத், ஜி ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ், ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா போன்ற 10 நபர்களை பெருமானார் கை நீட்டி சொன்னார்கள், நீ சொர்க்கவாசி என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 10 நபர்களில் ஹஜ்ரத் அபூ உபைதா கடைசியாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் ஷஹீதாக்கப்பட்டு மௌத்தான சஹாபா பெருமக்களிலே முதல்ல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். இரண்டாவதாக அந்த அஷ்ரே முபஷ்ஷராவிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி என்றால் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க பேர் என்ன தெரியுமா? ஆமிர். இவர்களுடைய பெற்ற தந்தையின் பெயர் அப்துல்லா. ஆனா வரலாற்று கிதாபுகளிலே எங்கெல்லாம் பார்க்கிறோமோ இவங்க பேர் ஆமிர்னு இல்ல, இவங்களுடைய பெற்ற தந்தையின் பெயரும் இடம்பெறவில்லை. ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா, ஆமிர் பின் அப்துல்லா பின் ஜர்ரா, இவருடைய மூதாதையருடைய கிராண்ட் ஃபாதருடைய பெயர் தான் ஜர்ரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே ஒரு நபருடைய கிராண்ட் ஃபாதர் அவர் பெருமைக்குரியவராக இருந்தால் அவருடைய பெயரையே தன் பேரு சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு போரிலே எதிரிகள் பாட்டு பாடிக்கிட்டு தைரியமா ஆடிக்கிட்டு வரும்போது தன் வாளை உருவி சொன்னார்கள், அனல் இப்னுல் அப்துல் முத்தலிப் அனன் நபியு லா கதிப் என்று. நான் அப்துல் முத்தலிப் மகன்டா, என்ன நான் எப்படி நபி என்றால் பொய்யில்லாத நபி, வந்து மோதிப்பார் என்று அவன் சொன்ன பாட்டுக்கு பதில் பாட்டிலே பெருமானார் தன் வீட்டு வீரத்தையும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் அவனுக்கு முன்னால் சொல்லி தந்தார்கள். தன்னுடைய தந்தை பெயர் இடம் பெயராமல், அப்துல்லா என்ற பெயர் இல்லாமல் அவருடைய தந்தையின் தந்தை பெயரான ஜர்ராஹ் என்ற பெயரையே அவருடைய அடைப்படையராக வைத்திருந்தார். அபூ உபைதா அந்த காலத்துல எல்லாம் பெயரை விட குன்னியத்து தான் அதிகமா. அபூபக்கர் பேர் கிடையாது. அபூபக்கர் என்றது பெயரை கிடைக்காது. இந்த உலகம் எல்லாம் அபூபக்கர் என்று நாம் பெயர் வைத்துக் கொண்டாலும் ஹஜ்ரத் அபூபக்கருடைய பெயர் அபூபக்கர் அல்ல, கன்னி பெண்ணின் தந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த எல்லா பெண்களிலுமே ஒன்று விதவைகள், இல்ல கணவனை இழந்தவர்கள் அல்லது தலாக் விடப்பட்டவர்கள். இப்படியாக இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் தான் முதல் தாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகாஹிலே வந்தினால் பக்கர் என்ற வார்த்தை கன்னி பெண் என்ற வார்த்தைக்கு சமம். அதனால் தான் அபூ பக்கர் என்ற வார்த்தை அவருடைய பெயரை கொண்டு அல்ல, அவருடைய பட்டத்தை கொண்டு வந்தது. அபூ ஹுரைரா பெயர் அல்ல,
அபூ ஹுரைரா என்றால் பூனைகளுக்கு தந்தை. அதிகமாக பூனைகளை வளர்த்து வந்ததினால், பூனைகளோடு இருந்ததால் அபூ ஹுரைரா. அபூ லஹப், அபூ ஜஹல் என்பது பெயர் அல்ல, அபுல் ஹிகம் என்று பெயர் இருந்தது. அறிவாளிகளுக்கு தந்தை என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து அபூ ஜஹல் என்று சொன்னார்களோ, அன்றிலிருந்து இன்று வரை அவன் பெயர் யாருக்கும் தெரியாது, அபூ ஜஹல் தான் தெரியும். ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா மக்காவிலே குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். மக்காவிலே பல்வேறு சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பல்வேறு சோதனைகளையும் கொடுமைகளையும் தாங்கினார்கள். அதிலே ஒரு மனிதர் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அழகான தோற்றம் கொண்ட மனிதர்களிலே ஆகச் சிறந்தவர். அவருடைய அழகு, அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை, அவருடைய பிஹேவியர், அவருடைய மேனர்ஸ், அவருடைய எல்லா திறனையும் மக்கள் அப்படியே அவரின் மீது சொக்குவார்கள் என்று அந்த அளவுக்கு அவருடைய அழகை விவரிக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களிலே ஒரு சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 நபர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தோம். அதிலே முதல் இருந்தது ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இருந்தது ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது நபர் இந்த ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 நபர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது சரியாகவே என்று இருக்கும் என்று சொல்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பல கொடுமை. எப்படி நீ ஏத்துப்ப, எப்படி குறைஷி குலத்திலிருந்து இன்று வந்த நபருடைய மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வாய் என்று பல்வேறு சோதனைகளை சகித்துக் கொண்ட ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு ஹிஜ்ரத் ஹபஷா அபிசீனியாவுக்கு செல்வதற்கு அனுமதி தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கு சென்றும் பல்வேறு திறம்பட செயல்களை செய்து நல்ல பெயர்களை தாங்களும் பெற்றார்கள், அந்த இஸ்லாத்திற்கும் வாங்கி தந்தார்கள். பிறகு அவர்கள் மக்காவுக்கு திரும்பியதாக சரித்திரம் இல்லை. அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று விட்ட பிறகு ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா மதீனாவுக்கு வருகிறார்கள். சாதாரணமா ஷார்ட்டா சொல்லிடலாம், இங்க கஷ்டம் அனுபவிச்சாங்க, அங்க ஹபீஷியானாவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு வந்தார்கள் என்று. ஒரு 28 வயசு பையன், இன்னைக்கு 28 வயசு பையன் தான் சொல்றோம். சஹாபாக்கள் இஸ்லாம் கொண்டது லீஸ்ட் பார்த்தோன்னா 7 வயசுல இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஜி லீஸ் ஹஜ்ரத் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழும் காலத்திலே மேக்ஸிமம் இயர்ஸே 7-8 தான், இவ்வளவுதான். ஜி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழும் காலகட்டத்திலே பிறகு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய வயசெல்லாம் கொஞ்சம் டேலி பண்ணி பார்த்தா 12 இருந்து 17 வயசுக்குள்ளதான். பிற்காலத்திலே பெரும் படை தளபதிகளாகவும் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் எந்த அந்த வாழ்நாளுடைய எந்த வயதிலே எது பொய் எது உண்மை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த வயதிலே இஸ்லாத்தில் வந்தார்கள் 12 இருந்து 17 வரைக்கும் தான். இன்று 30 வயசாயிட்டாலும் அவன் என் பையன் இமாம் சாப், அவன் தொழுவான், இனி தொழுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், வெட்கத்துடன் சொல்லுவதாக இருக்கிறது. அந்த வயதிலே அவர்கள் தங்களை உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருந்த சஹாபாக்கள் எங்கே? நம்முடைய வாழ்வு எங்கே? இந்த சஹாபாக்களுடைய சரித்திரங்களை ஏன் இப்போது தேவைப்படுகிறது என்று சொன்னால், நம்மிடம் சஹாபாக்களுடைய வரலாறு தெரியலனா உண்மையிலே நாம் தக்வாவுடையவர்களாக வாழ முடியாது. அல் அஸ்ஹாபி கன்னுஜூம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சஹாபா பெருமக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயி இக்ததைதும் யஹ்ததைதும், அதிலே ஏதாவது ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்துக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சஹாபா பெருமக்களுடைய வழியிலே வாழச் சொல்லுகிறார்கள். நீங்க சஹாபாக்கள் தெரியாதுங்க, எல்லா சஹாபாக்களையும் விடுங்க, முதல் சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கருடைய வரலாறு தெரியாது. பெருமானாருடைய குடும்பத்திலே மருமனாக இருந்த ஹஜ்ரத் அலியுடைய வரலாறு தெரியாது. பெருமானாருக்கு 2 மாமனார்கள், ஒன்று ஹஜ்ரத் அபூபக்கர், இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 மருமகன்கள், ஒன்று அலி, இன்னொன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா. யாருடைய குடும்பமும் தெரியாது, யாருடைய வரலாறும் தெரியாது, யாருடைய சரித்திரமும் தெரியாது. ஆனாலும் நாம் முஸ்லிம்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். ஜி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னவோ சொல்லி தரோம். சயின்ஸ்ல பயாலஜி இல்ல, வானத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜி எல்லாம் சொல்லி தருகிறோம். உண்மையில் அவர்களுக்கு அமர வைத்து சொல்லித்தர வேண்டிய பாடம் என்று சொன்னால் பெருமானாருடைய சரித்திரக்கு பிறகு சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் அவருடைய காதுகளில் எதிரொலிக்க வேண்டியது இந்த காலகட்டத்துடைய கட்டாயம். இல்லனா அவ்வளவுதான்.
அவர்களுக்கு வீரம் இல்ல. வெளியில ஒரு சத்தம் போட்டா வீட்டுக்குள்ள ஓடி வரான். காரணம் என்ன? அன்றைய வீரம் இன்று இல்லை, அன்றைய விவேகம் இன்று இல்லை, அன்றைய துணிவு இன்று இல்லை. எல்லா விதத்திலும் பின்தங்கியவர்களாகவே இன்றைய சமுதாயமும் இருக்கிறது. வர இருக்கும் சமுதாயத்தையும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபி ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா மதீனாவுக்கு வந்துடுறாங்க. முதல் போர் பத்ருகலம். சாதாரணமா போர்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனிதன் இஸ்லாத்திற்காக எதையெல்லாம் இழப்பான், எதையெல்லாம் எதிர்ப்பான். பல்வேறு சஹாபாக்களுடைய பாடத்தை நாம் படிக்கும் பொழுது தாயை எதிர்த்தார், சகோதரர்களை எதிர்த்தார், பணத்தை விட்டார், எல்லாத்தையும் குர்பான் பண்றோம். குர்ஆனுடைய ஆயத்து கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் கூட, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். அதுவரை நீங்கள் உண்மை மூமினாக மாறிவிட முடியாது எதுவரை உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, உங்கள் குழந்தைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முஹப்பத் வைக்கவில்லையோ உங்களை நீங்க மூமின்னு சொல்லிக்காதீங்க. சொல்வது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்காக பல்வேறு பொருள்களை எதிர்த்த நபர்களை பார்த்திருக்கலாம். பத்ருகலம், the first war between Muslims and disbelievers, முதல் போர் இஸ்லாத்திற்கும் காஃபிர்களுக்கும் எதிராக. இதுவரை அவர்கள் நினைத்த விதத்திலே சண்டையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு முன்பதாக வார் ஸ்ட்ராட்டஜியை லெசனா எடுக்கிறாங்க. போர் எப்படி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு நடத்துகிறார்கள். போர் மூண்டது. ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனுஷர் ஓடி ஓடி வந்து எங்கெல்லாம் அபூ உபைதா பின் ஜர்ரா நிற்கிறாரோ அவரையே போக்கஸ் பண்ணி அவரையே தாக்கிக் கொண்டே இருக்கிறார். அபூ உபைதா ஒரு காஃபிரை அடிக்க சென்றால் அவர் எப்படியாவது வந்து டிஃபெண்ட் பண்ணி அந்த காஃபிரை பாதுகாக்கிறார். இவரை போரிலே சண்டை போடாத அளவிற்கு அந்த மனிதர் இவரை ஏதாவது ஒரு விதத்திலே தடுத்து கொண்டிருக்கிறார். சண்டையும் போட முடியல, அடுத்தவருடைய அடிகளையும் தாங்கிக் கொண்டு டிஃபெண்ட் தான் பண்றாங்க, அட்டாக் பண்ணல. தன்னை தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களே தவிர ஹஜ்ரத் அபூ உபைதா அடிக்கல. எவ்வளவோ கஷ்டம் பண்ணி எவ்வளவோ தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி போதாது. காரணம் என்ன? நான் என்னை எந்த அளவுக்கு தற்காப்புக்கு பாதுகாத்துக் கொள்வனோ என் உயிருக்கு கேரண்டி இல்லை, நான் காஃபிர்களை கொல்லவும் முடியாது. எனவே திருப்பி அடித்தார்கள். ஒரு அடிதான். எதிர்க்கிறவர் மௌத்தாயிட்டார். எதிர்க்கிறவர் மௌத்தாயிட்டாரு. கிட்டத்தட்ட பல அடிகளை வாங்கி பல வாட்களை அடிகளை வெட்டுப்பட்டு ஒரே ஒரு அடி திருப்பி அடித்தார். எதிரில் இருந்தவர் மௌத்தாயிட்டார். வேற யாரும் இல்லை, ஹஜ்ரத் அபூ உபைதாவை பெற்றெடுத்த தந்தை ஜி அப்துல்லா இப்னு ஜர்ரா. காஃபிர். ஒன்று வாழ்ந்தால் நீ காஃபிராக வாழ வேண்டும், இல்லன்னா நீ மௌத்தாயிடணும். நீ உசுரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த முஹம்மதிற்கு பின்னால் நீ செல்லக்கூடாது. நான் பெற்று நான் வளர்த்து நான் உனக்கு பாலூட்டி நான் உனக்கு சோறூட்டி நான் வளர்க்க எனக்கு எதிராக அந்த முஹம்மதிற்கு பின்னால் சென்றாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று போர் ஆரம்பித்த நேரத்திலிருந்து கடைசி வரை ஹஜ்ரத் அபூ உபைதாவுடைய வாள் ஒருவருடைய மேல் படாமல் எல்லோருடைய வாளும் அபூ உபைதாவை நோக்கிய திருப்பி எப்படியாவது என் மகனை கொன்று விடுங்கள் என்று இருந்தவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு சண்டையிலே குடும்ப பிரச்சனையாக மாற்றிய அந்த ஒரே ஒரு அடி ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா தன் தந்தையை நோக்கி ஒரே ஒரு அடி அடித்தார்கள். அல்லாஹ் மௌத்த கொடுத்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமா சொல்றோம் கேட்கிறோம் முடிஞ்சிருச்சு ஜி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதே பத்ருகலம். இந்த பத்ருகலம் என்பது சாதாரணமா பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு போயிரும். பத்ரு பத்ரு பத்ருண்டு எத்துணை சொந்த பந்தங்கள் சண்டையிட்டார்கள் தெரியுமா? அண்ணன் அங்க, தம்பி இங்க, தந்தை அங்கே, மகன் இங்கே, அல்லது மகன் அங்கே தந்தை இங்கே. நாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் முடிஞ்சிருச்சு. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அப்போ பத்ருகலத்தில் காஃபிர்களுடைய சைட்ல இருந்து சண்டை போட்டாங்க. போர் முடிஞ்சு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு மகனும் தந்தையும் உட்கார்ந்து ஒரு சாதாரணமா சில்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. தந்தையே, ஒரு நாள், அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பத்ருகலத்திலே நான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் சண்டையிட்டீர்கள். சண்டையிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே என் வாளுக்கு இரையாக 3 முறை உங்களுடைய கழுத்து வந்தது. தந்தை என்ற பாசத்திலே அகற்றிவிட்டேன்.
நான் கொல்லல ஜி, என் வாளுக்கு இரையாக 3 முறை நாடி இருந்தால் வெட்டி இருக்கலாம். நான் தந்தை என்ற உறவை மதித்து என் வாளை நகட்டி விட்டேன். இவ்வளவுதான் சொன்னாங்க. அமைதியா இருந்து அமைதியா பேசிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் அபூபக்கருடைய முகம் சிவந்தது. கோபத்திலே, ஜலாலியத்திலே கொதித்தெழுந்தார்கள். தன் மகனை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்துர் ரஹ்மானே, அபூபக்கருடைய வாளுக்கு கீழே ஒரு முறை உன் கழுத்து வந்திருந்தாலும் வெட்டி துண்டாக இருந்திருப்பேன். காரணம் என்ன? முகம் மூஞ்ச பார்க்க மாட்டேன், பார்ப்பதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவை தான். நான் வாள் எடுத்தது முஹம்மது ரசூலுல்லாவுக்காக, நான் போர்க்களத்தில் காலை பதித்தது முஹம்மது ரசூலுல்லாவுக்காக, நான் சண்டையிடுவது என் குடும்பத்திற்காக அல்ல, அந்த முஹம்மது ரசூலுல்லாவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வாழ்நாளிலே பல்வேறு சம்பவங்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா அவர்களுக்கு நடந்திருந்தாலும் உஹது போரிலே அவர்கள் பெற்ற பட்டத்தை போல வேற யாரும் பெறல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல முதல்ல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது. இந்த சரிவின் போது காஃபிர்கள் பெருமானாரை 3 முறை தாக்கினார்கள். 3 முறை பெருமானார் காயப்பட்டார்கள். இந்த 3 நபர்களுடைய பெயரையும் வரலாறு குறிப்புகளே அப்படியே பெயர் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 முறை, 3வது முறை பெருமானார் தாக்கப்பட்ட பொழுது பெருமானார் அணிந்திருந்த அந்த தலை கவசம், சாதாரணமா நம்ம இன்னைக்கு முகலாம் நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், நாம் இஸ்லாத்தில் வர வேண்டும் என்றாக காயப்பட்டவர்கள் தான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியில ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை வேணாப்பா, இந்த பள்ளிவாசல் பிரச்சனைலாம் நம்மளுக்கு எதுக்கு, வக்ஃப் போர்டு பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குப்பா, எங்கேயோ சாம்பல் பள்ளிவாசல் அது நம்மளுக்கு எதுக்கு, என்னைக்கோ விட்டு அந்த என்ன பள்ளி ஜி பாபர் மஸ்ஜித் அது நமக்கு எதுக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுக்கு, நான் நல்லா இருக்கிறேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கா, அப்படி பெருமானார் நினைத்திருந்தால் இன்று நாம் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க முடியாது. சஹாபாக்கள் நினைத்திருந்தால் நாம் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க முடியாது. உங்களில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காக பெருமானார் தன் முகத்திலே காயப்படுத்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தலையில் அந்த அணிந்திருந்த அந்த தலை கவசத்துடைய 2 முனைகளும் உள்ளே குத்தி, இந்த ஜா போன் இருக்குல்ல, இந்த எலும்பு இருக்குல்ல, சதையில குத்தினா ஈஸியா எடுத்துடலாம், இந்த எலும்புகளுக்கு உள்ளே சென்று பின்னி கொண்டதாம். ஓடுறாங்க சஹாபா பெருமக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ஓடுகிறார்கள். முன்னே ஹஜ்ரத் அபூபக்கர் ஓடுவதற்கு முன்பதாக இன்னொருவர் ஓடுகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க, முதல்ல நான் நினைச்சேன் ஹஜ்ரத் தல்ஹா ஓடுறாங்கன்ட்டு, ஆனா வேகமா ஓடுறது பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு அது தல்ஹா இல்ல, அபூ உபைதா பின் ஜர்ரா ஓடுகிறார். ஓடி போய் நின்னுறாங்க. காரணம் என்ன? சீனியாரிட்டி வயசுல ஹஜ்ரத் அபூபக்கர் தான் பெருமானாருக்கு ஹிதமத் செய்ய வேண்டும், அந்த உத்தரவுக்காக காத்து கொண்டு அங்கேயே நிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ஓடி வந்தவன ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா கேட்கிறார்கள், நீங்கள் அனுமதித்தால் நான் இதை எடுக்கவா? ஜி, நீங்கள் அனுமதித்தால் நான் எடுக்கவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலிருந்து பல ஹிதமத்துகள் செய்தவர்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல ட்ரை பண்றாங்க, கையால எடுக்கலாமான்ட்டு. கையால் எடுப்பதாக இருந்தால் ஒருவேளை பெருமானாருக்கு காயம் இன்னும் அதிகமாகும் என்பதனால் தன் பல்லை கொண்டு முதல்ல ஒரு பக்கத்திலிருந்து புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாங்க. காரணம் என்ன? கையை புடிச்சு இழுத்தாக்கா எவ்வளவு பிரஷர்னு தெரியாது, கரெக்டா அதை பிடிக்க முடியாது. அந்த இரும்பை தன் பல்லிலே முன் பல்லில் கடித்து கொண்டு அதை இடுக்கிறார்கள். வெளியில வந்துருச்சு. ஆனா வெளியில வந்ததோட இந்த ஒரு பல்லு ரத்தத்துல கலண்டு போய் உடைஞ்சு ரத்தம் அப்படியே ஊத்துது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஜி, எனக்கு உடைஞ்சிருச்சு பல்லு, ரத்தம் வருது, வேற யாராச்சும் வாங்கப்பா. தன் பல் உடைந்தாலும் தானே மரணித்தாலும் அந்த ஹிதுமத் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா அடுத்த பக்கத்துக்கு போறாங்க. அடுத்த பக்கத்துக்கு போய் அதே போல் பல்லை கடித்து, முன் பல்லை வைத்து கடித்து மீண்டும் அந்த குத்திய இரும்பை வெளியில் எடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். நான் முதலிலே சொன்னது போல பார்ப்பதற்கு அழகாக தெரிவார்கள் என்று சொன்னேனே, அந்த ஹஜ்ரத் அபூ உபைதா முன்னாடி 2 பல்ல காணோம். முன் பல் இல்லாமல் ஒரு மனிதன் அழகாக இருப்பானா?
என்னன்னு சொல்லுவோம்? பல்லில்லாதவன். பல்லில்லாதவன் என்றால் சொல்லில்லாதவன் என்று சொல்லுவோம். அவனை சமுதாயம் கேவலமாக பார்க்கும். என்னடா முன்னாடி 2 பல்ல காணோம், பொக்க மாதிரி இருக்கியடா, என்னவன்? சஹாபாக்களுடைய அறிவு அப்படி அல்ல. சஹாபாக்கள் அப்படி அல்ல. அழகு என்பதனை எவ்வாறு நிர்ணயிக்கிறார்கள் தெரியுமா? சஹாபாக்கள், நீ அழகா இருக்கிற, உன் நிறம் அழகாக இருக்கிறது, உன் நடை அழகாக இருக்கிறது, உன்னுடைய பாவனை அழகாக இருக்கிறது, நீ அழகானவன் அல்ல. எந்த பல்லை கொண்டு நீ முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் கொடுத்த அந்த இரும்பை எடுத்தாயோ? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அபூ உபைதா, இதுவரை நீ அழகாக இருந்தாய் என்று உன் பல்லை கொண்டு கடித்து உன் பல்லை இழந்தாயோ? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இன்னிலிருந்து இன்னும் நீ அழகா இருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுக்கு எப்பெல்லாம் பெருமானாரை பற்றி எப்பெல்லாம் ஞாபகத்திற்கு வருகிறதோ, பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அல்லது ஏதாவது பெருமானார் தொடர்பாக ஆசை வந்தால் உடனே அபூ உபைதா பின் ஜர்ரா வீட்டுக்கு வெளியில போய், அபூ உபைதா கொஞ்சம் வெளியில வந்து சிரிச்சு காமிய. என்ன சொல்லுவார்களா? அபூ உபைதா வெளியில வந்து கொஞ்சம் சிரிச்சு காமிய. காரணம் என்ன? அவர் வாய் துறக்கும் போதெல்லாம் அந்த 2 பண்கள் இல்லாமல் அந்த காட்சியை பார்ப்பார்களாம். அந்த இல்லாத பல்லை பார்க்கும் பொழுதெல்லாம் உஹது ஞாபகத்திற்கு வருமாம். உஹது ஞாபகத்திற்கு வரும்போதெல்லாம் அவர்களுக்கு அந்த காட்சி முன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவார்களாம். இதுதான் உண்மையில அழகு. இன்னைக்கு அழகு நாம் எதை நிர்ணயிக்கிறோம்? எவனும் யூரின் போயிட்டு கழுவாதவன், அவனுக்கு அவன் ஹலால்ல பிறந்தானா ஹராம்ல பிறந்தானான்னு தெரியாது. அவனை திரையில பார்க்கறான் உங்க பையன். என்ன செய்யறான்? முடி வெட்டினா அவனை மாதிரி வெட்டணும், ட்ரெஸ் போட்டா அவனை மாதிரி வெட்டணும், திருமணம் முடிச்சா அவன் திருமணத்தை மாதிரி முடிக்கணும். ஒரு ஏதாவது வெளியில போனா வண்டி வாங்கினா அவன் வச்சிருக்க வண்டி, யார் அவன்? சிறுநீர் கழித்து விட்டு கழுவ தெரியாதவன், எப்படி வாழ வேண்டும் என்ற முறை தெரியாதவன். இந்த அளவுக்கு அழகான வாழ்நாள்களை, சரித்திரங்களை நம் கண்முன்னே வைத்துக் கொண்டு யாரை பின்பற்றுகிறோம்? யகூதிகளை பின்பற்றுகிறோம், காஃபிர்களை பின்பற்றுகிறோம், நசாராணிகளை பின்பற்றுகிறோம். மார்க்கத்தை பாதுகாப்பது பிறகு யார்? நீங்க பாதுகாக்கணுமா அவன் பாதுகாக்கணுமா? மார்க்கத்தை பின்பற்ற வேண்டியது யார்? நாம அவனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சாதாரணமா ஒரு பெரிய லீடர்ஷிப் கொடுத்துட்டா நல்லா ஆடலாம், நல்லா கொண்டாடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு ஹஜ்ரத் அபூ உபைதாவை அனுப்புகிறார்கள். என்ன கொடுத்து அனுப்புறாங்க தெரியுமா? பஞ்ச் ஆஃப் டேட்ஸ், ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சமான ஒரு பேரிச்சம்பங்களை கொடுத்து, இதுதான் மொத்த அவங்க கொண்டு போறக்கூடிய கட்டு சாதனமே இவ்வளவுதான், போருக்கு போயிட்டு வாங்க. எத்தனை பேரு? 300 நபர்கள் சேர்ந்து போருக்கு செல்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் இருந்ததை கொண்டு எப்படியாவது சாப்பிட்டுட்டு கடைசியில ஒண்ணுமே இல்ல, ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா தான் தளபதியாக இருக்கிறார். உடனே என்ன செய்றாங்க? ஒவ்வொரு ஆளு கையிலும் ஒவ்வொரு பேரித்தம்பழத்தை கொடுத்து, சஹாபாக்கள் பிற்காலத்திலே இந்த சம்பவங்களை இப்படி சொல்லுகிறார்கள், அன்று நாள் காலையிலே ஒவ்வொரு தினமும் அபூ உபைதா எங்களுக்கு ஒரு பேரித்தம்பழங்களை கையில் கொடுப்பார். அந்த ஒரு பேரித்தம்பழத்தை காலையிலிருந்து மாலை வரை, இரவு வரை வாயில வச்சு அதை ஜூஸ் மச்சம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருப்போம். எதற்கு சென்றார்கள்? ஊர் சுத்த அல்ல, அல்லாஹ்வுக்காக போர் செய்வதற்கு சென்ற அந்த பெரும் போராளிகள், இந்த வீரர்களுக்கு என்ன உணவா? ஒரு பேரிச்சம்பழத்தை அதனுடைய ஜூஸை மட்டும் உறிஞ்சி குடித்து கொண்டு இரவு நேரம் வந்தால் அதை உன்று விட்டு தண்ணீர் குடித்து விடுவோம். ஒருவேளை எங்களில் யாருக்காவது அதிக பசி வந்து விட்டால் காலையிலே அந்த டேட்ஸை சாப்பிட்டுருவோம். அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை மட்டும் வாயில வச்சு சாப்பிடுவது போல் எங்கள் அறிவுகளுக்கு நாங்களே சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்போம். அவர்கள் சென்றது கடைசியிலே எல்லாம் தீர்ந்து விட்டது. பெருமானாருடைய அந்த ஒரே ஒரு கட்டளைக்கு இணங்க அந்த இடத்தில் செல்லுகிறார்கள். ஒரு கடலோரம் வந்தது. இந்த கடல் ஓரத்திலே என்ன செய்யறது? ஒண்ணுமே இல்ல. பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, பெருமானாருடைய பாதையில் நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பரிசை கொடுக்கிறான் என்று தெரியுமா? ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி இருந்த நேரம் கடல் ஒதுங்குகிறது. மிகப்பெரிய திமிங்கலம் மீன், சாதாரண மீன் அல்ல. வரலாறுகளிலே அப்படிப்பட்ட மீன் கதை ஒதுங்கியதாக அல்லது சமைத்து சாப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது. இந்த மீன் எவ்வளவு பெருசுன்னு ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். நாங்க 10 நாள் அல்லது 2 வாரம் அங்க தங்கினோம். எல்லோருக்கும் வயிறு நிறைய அந்த மீன் தான் சாப்பிட்டோம். 10 நாள் அல்லது 2 வாரங்கள் அங்கு தங்கி அந்த மீன்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த மீனுடைய ஒரு ரிப்பு, இந்த மீன் முள்ளு இருக்குல்ல, ஒரு ரிப்பை ஹைட்டா தூக்கி நிக்க வச்சா ஒரு ஒட்டகத்திற்கு மேல் ஏறி ஒரு மனிதன் நடந்து போனாலும் அந்த ஒரு முள்ளு அவ்வளவு பெருசா இருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே கரை ஒதுங்கிய மீன் ஹலாலா ஹராமான்னு தெரியல, ஆனாலும் அத்தியாவசிய தேவைக்காக அதை சாப்பிட்டு விட்ட சஹாபா பெருமக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணி கொண்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே சந்தித்த ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா நடந்ததை எல்லாம் சொல்ல பெருமானார் கேட்கிறாங்க, மீன் துண்டு ஏதோ மீதி வச்சிருக்கீங்களா என்று. தன் வாழ்நாளிலே முதல் முறையாக மீனை சாப்பிட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மீனை தான். தன்னுடைய வாழ்நாளிலே ஒட்டுமொத்த வாழ்நாளையும் போருக்காகவே அர்ப்பணித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலிருந்து எப்படியாவது பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை, அதற்கு தளபதியாக ஹஜ்ரத் காலித் பின் வலீதை அனுப்ப 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் மௌத்தாகிவிட, ஹஜ்ரத் அபூபக்கர் இறந்துவிட, ஹஜ்ரத் உமர் ஹலீஃபாவாகிய பிறகு முதல்ல என்ன செய்றாங்க தெரியுமா? ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராவை காலித் பின் வலீதுக்கு ஒரு கடிதத்தை எழுப்பி நீங்க அங்க கொண்டு போய் கொடுங்க. கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது தெரியுமா? காலித் பின் வலீத் சென்ற இடமெல்லாம் வீரம், சென்ற இடமெல்லாம் வெற்றி, எந்த ஒரு போரிலும் தோல்வியை கண்டிடாத ஒரு மாபெரும் தலை சிறந்த வீரர். அவரை கீழே இறங்கிட்டு ஹஜ்ரத் அபூ உபைதாவை தளபதியா நியமிக்க கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொண்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபி அனுப்ப இந்த ஹஜ்ரத் அபூ உபைதா அன்று சென்று பார்த்தா சண்டை போட்டு இருக்காங்க டமாஸ்கஸ் தமிஷ்கில். அதை சண்டை முடியும் வரை காத்து கொண்டிருந்து பிறகு ஹஜ்ரத் காலித் வந்தவுடன் கடிதத்தை ஒப்படைக்க படித்து விட்டு முதல்ல என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்ற இந்த வரலாற்று சுவற்றுக்களிலே எழுதப்பட்டுள்ள அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையிலே நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு காட்டப்பட வேண்டியது. காரணம் என்ன? நான் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த லெட்டரை கொடுத்து அமைச்சிருந்தா அப்பவே உங்களை நான் தளபதி ஆக்கியிருப்பேனே. சொன்னது என்ன? இத்தனை போர்ல நான் சண்டை போடுறேன், என்னை கீழே இறக்கிட்டு நீங்க மேலே ஏறுறதா? அவர்கள் சொன்னது என்ன? நீங்க அப்பவே கொடுத்து அமைச்சிருந்தா அப்பவே நான் உங்களை தளபதியாக ஆக்கியிருப்பேனே. பிறகு ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா தளபதியாக இருந்த ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ஒரு சாதாரண ஒரு போராளியாக இந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்தார்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை வென்றார்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். பைத்துல் முகத்தஸில் உள்ள எல்லா சுற்று வட்டாரத்தையும் கைப்பற்றினார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் வாழ்ந்த முறை என்ன தெரியுமா? ஹஜ்ரத் உமர் வருகிறார்கள் ஜெருசலத்திற்கு. ஹஜ்ரத் அபூ உபைதா அங்கத்தி கவர்னர் கேக்குறாங்க, உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. நினைத்தார்கள் அபூ உபைதா பெரும் மாளிகை போல் வீட்டில் இருப்பார் என்று. உள்ள போய் பார்க்கறாங்க, மண்ணினால் பூசப்பட்ட ஒரு சுவற்றிலே வேற ஒண்ணுமே இல்லை. போருக்கு தேவையான ஆயுதங்களை தவிர ஒரு மனிதன் வாழக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் ஹஜ்ரத் அபூ உபைதாவுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. தேம்பி தேம்பி அழுது கேட்டார்கள், அபூ உபைதா என்ன இது, வாழ்றதுக்கு ஒரு பொருள் கூட இல்லையா? ஹஜ்ரத் அபூ உபைதா சொன்னார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு இது எனக்கு போதுமானது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்வதற்கு மட்டும் தான் நான் பொருட்களை சேமிக்கிறேனே தவிர இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறைப்படி எந்த அளவுக்கு அழகான ஒரு ஆட்சியை நடத்தினார்கள் என்றால், மதீனாவிலே பஞ்சம். ஹஜ்ரத் அபூ உபைதாவுக்கு ஹஜ்ரத் உமர் கடிதம் எழுதுகிறார்கள், அபூ உபைதா உன்னால் முடிந்த உதவிகளை செய். ஹஜ்ரத் அபூ உபைதா என்ன செய்றாங்க தெரியுமா? 4000 ஒட்டகங்களிலே பொருள்களை, ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒட்டகம் சிரியாவில் இருந்தால் முடிந்த ஒட்டகம் மதீனாவிலே 4000 ஒட்டகங்களிலே பொருட்களை அனுப்பி மதீனாவாசிகளுக்கு அழகான ஒரு அத்தாட்சியாக அந்த அரசவையை அமைத்து அதை தலைமை அமைத்து உதவியும் செய்தார்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. சிரியாவில் ஒரு பிளேக் வந்துருச்சு, ஒரு நோய். இப்போ வந்த கொரோனா மாதிரி அந்த காலத்தில் வந்துருச்சு. ஹஜ்ரத் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், அபூ உபைதா இந்த கடிதம் உனக்கு நைட்டு கிடைச்சிச்சுன்னா காலையில நீ சிரியால இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். ஒருவேளை காலையில கிடைச்சிச்சுன்னா நைட்டு வரைக்கும் நீ சிரியால இருக்கக்கூடாது, மதீனாவுக்கு கிளம்பிடணும். ஹஜ்ரத் அபூ உபைதா பதில் கடிதம் எழுதி அனுப்பி விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. பக்கத்துல இருந்த சஹாபாக்கள்லாம் கேட்கறாங்க, யா அமீருல் மோமினின், அபூ உபைதா இறந்துட்டாங்களா, இறந்து விட்டாரா?
ஹஜ்ரத் உமர் சொல்லுகிறார்கள், அபு உபைதா இறக்கல, ஆனா மௌத்துக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறார். என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? நீங்கள் அமீர் தான், அமீருல் மோமினின் தான், ஆனால் என்னை மட்டும் நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த வகையிலும் இது நியாயம் அல்ல. நான் ஒரு சிறந்தவன் தான். என்னை நம்பி பல்லாயிரக்கணக்கான தளபதிகளும் என்னை நம்பி பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள். என்னை நம்பி ஒரு ஊர் இருக்கிறது, இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன். போர் களத்திலே போர் வீராளி மௌத்தை கண்டு ஓடினான் என்ற வரலாறும் இருக்கக்கூடாது. பெருமானாருடைய ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஒரு பகுதியில் நீ வாழ்ந்து அந்த பகுதியிலே ஒரு நோய் பரப்பப்பட்டால் அந்த பகுதியிலிருந்து நீ வெளியிலே செல்லக்கூடாது என்று இந்த குவாரண்டைனுடைய இந்த ஃபார்முலாவை கடிதத்தில் எழுதி நான் கடிதத்தை திருப்பி அனுப்புகிறேன். இந்த கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நான் இங்கேயே இருப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அங்கேயே வாழ்ந்து அங்கேயே அந்த நோயால் பாதிக்கப்பட்டு வஃபாத் ஆகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இன்றிலும் ஜோரானிலே அவருடைய மன்னரை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இது போன்ற நல்லவர்களுடைய சரித்திரங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.